இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வர இருக்கிற வாரங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பொங்கல் இருக்கிறதுனால ட்ரேடிங் செக்ஷனும் இருக்குது. சரிங்களா, எல்லா நாளுமே ட்ரேடிங் செக்ஷனும் இருக்குது. இருந்தாலும் வர இருக்கிற வாரங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு எல்லாம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போன வாரம் நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட் வந்து எப்படி வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபெஸ்டிவல் செக்ஷனாக இருந்தாலும் நம்ம என்ன பிளானை வந்து மார்க்கெட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மார்க்கெட்டை எப்படி வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்காக தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் நண்பர்களே, இந்த பிளாக் கலர் லைன் வந்து எப்போதும் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்த மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டோட பிரேக் அவுட்டை யாராலையும் வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல படும்போதெல்லாம் பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த பிளாக் கலர் லைனை டச் பண்ணும் போதெல்லாம் பவுன்ஸ் ஆகிருக்குன்னு. இந்த பிளாக் கலர் லைனை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் எவ்வளோ பெரிய பவுன்ஸ்னு. இங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல படும்போதெல்லாம் வந்து க்ரீன் கேப் அப்பு. இந்த இடத்துல வந்து பாருங்கள் மார்க்கெட் பட்டுட்டு கேப் அப்பு. இந்த இடத்துல பாருங்கள் பட்டுட்டு கேப் அப்பு. இந்த இடத்துல பாருங்கள் கண்டினியூ க்ரீனு. இந்த இடத்துல மார்க்கெட்டு டவுன் வந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெண்டை தொடுறதுக்காக வேண்டி தான் மார்க்கெட் வந்து அப்படியே கன்சல்டேஷன் ஆகிட்டு அப்படியே சைட்வேஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து தொட்டுடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை தொட்ட வேகத்துக்கு மார்க்கெட் வந்து கண்டினியூ ஒரு அப் ட்ரெண்டு. சரிங்களா, என்னோடய கணிப்புக்கு டேயில் வச்சு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து 22,000ங்கிற லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு 22,200 அது வரைக்கும் போகும். இந்த லெவலை இந்த இடத்துல டச் பண்ணும்போதே சொன்னேன். இந்த இடத்துல டச் பண்ணும்போது 21,500 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணால் மார்க்கெட் வந்து 22,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இதை வந்து இந்த இடத்துலேருந்து நான் ஃபிப்னாசி போட்டு காமிக்கிறேன். ஃபிப்னாசி நம்ம போட்டோன்னா நமக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த லெவலில் இருந்து இந்த இடத்துல சரிங்களா, நம்மளோட டார்கெட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து அழகாக பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 22,083 அப்படிங்கிற லெவல் தான் வந்து மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 22,207 அப்படிங்கிற லெவல் 22,200 வரைக்கும் போகணும்னு நான் கன்ஃபார்மாக எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. மார்க்கெட் வந்து அப்படியே கண்டினியூவாக நம்ம மண்டேவே வந்து மேக்ஸிமம் ஒரு கேப் அப்க்கான சான்சஸ் இருக்கும். அந்த கேப் அப்பே வந்து 22,083 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை ஒரு 22,050 22,000க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 22,083 அப்படிங்கிற 22,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அப்புறம் 22,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. நம்மளோட மார்க்கெட் வந்து இப்போ புது ஏரியாவுக்கு போக போகுது அப்படிங்கிறதுனால நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஃப்ரைடே போன ஹை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,083. ஓகே, 22,083 அப்படிங்கிற லெவலை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,200 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து நான் எங்கே மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃப்ரைடேவோட லோ 22,714 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 22,593 அந்த லெவலையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 21,448 21,593 21,448 இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்களே. இந்த லெவல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு வர இருக்கிற வாரங்களில். ஓகே, நெஃப்டி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அப் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா, போன வாரம் தான் வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மாரி ஒரு பின்பார் மாரி வச்சுருந்துச்சு. அந்த கரெக்ஷனுக்கு தான் வந்து பாருங்கள் மண்டே நான் வந்து சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், நெஃப்டி வந்து வீக்லியில் ஒரு பின்பார் வச்சுருக்குன்னு. இது வந்து மண்டே கேண்டில் எவ்வளோ பெரிய ஃபாலாக இருக்குது பாருங்கள். மண்டே ஒரு கண்டினியூ ஃபாலு. வீடியோவை யாராவது பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். போன வாரம் என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து இந்த பின்பாருக்கு ஒரு சின்ன கரெக்ஷனாவது கீழே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்துட்டு 1 2 3 4 5 அப்படியே வந்துட்டு இந்த இடத்த பிளாக் கலர் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து குட் பிரேக் அவுட். சரிங்களா, நான் கம்மிங் வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி
22,200 வரைக்கும் போகும்னு தான் எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி வீக்லி கேண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே. இந்த சேனல் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டை வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகட்டும். டேல வந்து இந்த டவுன் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டை மண்டே வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து அகைன் ஒரு 48,600 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போய்டும். அதை பிரேக் பண்ணிட்டா ஃபர்தராக வந்து அகைன் இன்னும் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸும் இருக்குது. இப்படியும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை வந்து டபுள் பாட்டமாகவும் பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இந்த லெவலுக்கு போயிட்டு இந்த இடத்துலேருந்து டபுள் பாட்டம் இப்படியும் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை. சரிங்களா? இதில் ரெண்டுத்தில் எது நடந்தாலும் இந்த லெவலுக்கு மேலே பேங்க் நிஃப்டி போயிடுச்சுன்னா 47,900 48,000க்கு மேலே போயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். அது வந்து 48,670 வரைக்கும் இருக்கும். லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 46,953ங்கிற லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலை வந்து எதிர்பார்க்குறோம் பேங்க் நிஃப்டியில். இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டை வந்து பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்குறோம். அப்கமிங் வீக்ஸ் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ப்ரீவியஸாக வந்த ஹை ஃப்ரைடேவோட ஹை 47,880 அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 48,370. அடுத்தது 48,625 சப்போர்ட்டு. ஃப்ரைடே வந்த லோ தான் வந்து 47,404 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் இந்த ஸ்விங் லோ 47,000 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 46,500 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. இது பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் லெவல்ஸு. பார்த்துக்கோங்க நண்பர்களே. இதை இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணால் செகண்ட் சப்போர்ட்டு 47,229. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 46,968. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபின்னிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த பேங்க் நிஃப்டி போலவே ஒரு டபுள் பாட்டமாகவும் எடுத்துக்கலாம், கரெக்ஷனும் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த கரெக்ஷன் ஒரு டேல பார்க்கும்போது ஒரு நல்ல கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன் செகண்ட் இந்த லெவலுக்கு மேலே ஃபின்னிஃப்டி போயிடுச்சுன்னா ஃபின்னிஃப்டியும் பறக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த லெவலுக்கு கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு, இந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு, 21,000க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஃபின்னிஃப்டியும் ஒரு ஃபாலை வந்து எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. 21,600 மேலே உடைச்சதுன்னா அப் ட்ரெண்டு, 21,000க்கு கீழே உடைச்சதுன்னா டவுன் ட்ரெண்டு. சரிங்களா? இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின்னிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துருவோம். ஃப்ரைடே வந்த ஹை, சரிங்களா, ஃப்ரைடே வந்த 21,376 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,481 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். 21,601 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போய்டும். ஃப்ரைடே வந்த லோ, இந்த லோ வந்து 21,200 ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் 21,100 செகண்ட் சப்போர்ட், 21,000 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட். இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஃபின்னிஃப்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அந்த ஃபால் வந்து பெரிய ஃபாலாகவே இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து பாருங்கள், இங்கே ஒரு கேப் ஃபில்லிங், இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அகைன் 19,000 வரைக்கும் கூட விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 18,884 அந்த ரேஞ்சு வரைக்கும் கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் ஃபின்னிஃப்டியில் இருக்குது. இந்த இடத்த கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டினியூ ஃபால் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு விட மாட்டாங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. ஏன்னா நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கிறத வச்சு சொல்கிறேன். இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. நெக்ஸ்ட் மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேயில் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. நல்ல இந்த லோவில் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அகைன் ஒரு 10,600க்கு மேலே போணுச்சு அப்படின்னா அகைன் ஃபின்னிஃப்டி வந்து நல்ல ஒரு
அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. அது எது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரைடே வந்த லோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, ஃப்ரைடே வந்த இந்த லோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 10,480 477 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் 10,423 எடுத்துப்போம் 10,418 இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா 10,300 சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் 10,551 ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணி மேலே போனால் 10,600 10,600ஐயும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன், ரெசிஸ்டன்ஸை இங்கே வச்சுட்டேன். $10,550 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 10,418 செகண்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த இடம் ஃப்ரைடேயோட லோ 10,477 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. 10,411 செகண்ட் சப்போர்ட்டு 418. 10,305 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு சரிங்களா. இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த ஸ்விங் ஒன்று போட்டிருக்க பாருங்க 10,600. இதை பிரேக் பண்ணிட்டா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டை வந்து மிட் கேப்பில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே. இதுதான் வீக்லிக்கான பிளானு. மேக்ஸிமம் வந்து பொங்கலை வந்து எல்லாருமே நல்லா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இதுவுமே வந்து நல்ல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே மார்க்கெட் வந்து வர இருக்கிற வீக்கு வந்து மேலே வரும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே சரிங்களா. நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றபடி மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும், யாரோட உதவியும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோர்சஸ் சம்மந்தமான தகவல்கள் வேணும்னா வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோர்சஸ் சம்மந்தமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொங்கல் சம்மந்தமாக வந்து பொங்கலுக்கான என்ன இது ஆஃபர் இருக்குது அதையும் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி கோர்சஸில் ஏதாவது வில்லிங் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.